ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இருக்க ஹுட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த லீவுக்கு குடியரசு தின விழா வந்திருக்கு. லைனாக ஒரு 4 days லீவ் வருது. ஸோ கண்டிப்பாக நம்ம எங்கன்னா போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது தான் கொடைக்கானல். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுட் ஹவுஸ்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். அந்த ஹுட் ஹவுஸ் வந்து மலைக்கு நடுவில் இருக்கனால ஸோ பாதெல்லாம் டவுனில் இருக்குது. நம்ம வந்து ரோலர் கோஸ்டரில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. எங்கே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தள்ளி விட்டுற போகிறாரோ ஒரு பயமாகவும் இருந்தது. பட் ஆனால் அவரை மாதிரி கார் ஓட்டுறதுக்கு அப்பா செம்மையாக ஓட்டுவார். ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக போகும்போது எல்லா கார் ஓட்டுறவங்களும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டுவாங்க. என்னுடைய ஹஸ்பண்டும் அந்த மாதிரி தான். பட் ஆனால் எனக்கு பயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டவுனாக இருந்ததுங்க அந்த இடம் பார்க்கும்போதே. நான் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தேன். ஸோ உங்களுக்கு நான் அதை காட்டணும் அப்படின்றனால ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தேன். ரொம்ப அமேசிங்காக இருந்தது. என்னுடைய ட்ராவல் பயணம் எல்லாமே எங்கள் ஃபேமிலியோடு போகும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்தது. இந்த ஹுட் ஹவுஸ் பார்க்கும்போது நடுவில் மலைக்கு நடுவில் இருக்கனால நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அப்படியே கேப்சர் ஆயிடுச்சு. ரொம்ப நேச்சுரல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நேச்சுரலில் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கப்புறமும் நம்ம நிறைய ட்ராவல்ஸ் பண்ணணும், நிறைய வீடியோஸ் எடுத்து நம்ம வந்து நம்ம வீடியோஸ் மூலமாக பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மைண்டில் வந்தது. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நேச்சுரல்லாம் ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு தாங்க இருக்கும். சரி வாங்க, நம்மளுடைய ஹுட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இதோட ரெண்ட் எவ்வளோ அப்படி கேட்டிங்கன்னா, இதோட ரெண்ட் வந்து 2000. எங்களுக்காக வந்து 1500 வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. ஹலோ, ஹாய். நல்லா இருக்கா ரூமு? செம சூப்பராக இருக்குது. இந்த ரூமில் கொஞ்ச நேரத்துலேயே வந்து அப்சர்வ் பண்ணிட்டேன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ள அந்த இது வார்மாக இருக்குல்ல? ஆமாம், வார்மாக இருக்கு. ஏன் சொல்லு, இதில் ஃபுல்லாக மரக்கட்டலை. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து வார்மாக இருக்குது. அப்போ தூக்குங்க. இந்த ரூம் வந்து நல்லா இருக்கு. ஒரு என்ன சொல்றது, பீஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நல்லா ஸ்டே பண்ணலாம். இங்க 2 பேர் படுக்கிற மாதிரி இருக்கு பெட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பெட் வேற இங்க இருக்கு வச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி வந்தா படுக்கிறத வச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டல் வச்சிருக்காங்க. 2 சேர் இருக்கு, உட்காந்து பேசி ஜாலியா பேசுறதுக்கு. நம்ம நினைச்ச மாதிரியே இருக்குல்ல இந்த ரூம். அழகா டிவி இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து வைஃபை கனெக்ஷன் எல்லாமே இருக்கு இதுல. நெக்ஸ்ட் வந்து இங்க கபோர்ட் கொடுத்துருக்காங்க. அங்க பாப்பா சுச்சு போறா. இங்க வந்து கபோர்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இங்க வந்து நம்ம பிளாங்கெட்டு, எக்ஸ்ட்ரா தலகாணி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்ரூம் இருக்கு. இங்க ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க. வாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பால்கனி. வீடு கட்டினா பால்கனி வச்சு கட்டணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா வியூ வந்து செம்மையா இருக்கு. இந்த என்ன சொல்றது, இந்த 3 நாள் இருந்ததை விட இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப வர்த்தபுளாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழகா இருக்கு. இங்க வந்து பிளாஸ்டிக்ல வந்து சோஃபா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க உட்காந்து சூப்பரா இருக்கு. இங்க உட்காந்து நம்மளோட பிளாஸ்க்ல போயிட்டு காஃபி நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறோம். சரியா, ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு உண்மையிலே. இவங்கள பாரு குட்டி பாப்பா, இந்த ரூம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த ரூம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பூஜாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பாத்ரூம்ல உட்காந்துருக்காங்க. அங்கே கீழே இருக்க காட்டேஜ் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம், ஒரு கிச்சன், இது எல்லாமே இருக்குது, செப்பரேட்டாக இருக்குது. அங்கேயும் வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் ஸ்டே பண்ணுறாங்க. வாங்க நம்மளுடைய இயற்கையை வந்து ரசித்து பார்ப்போம்.
எனக்கு வந்து ட்ராவல்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த ட்ராவலில் நான் என்னென்னலாம் பார்க்குறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் அழகாக கேப்சர் பண்ணி அதை வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். பாய்.